வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தாருக்கும் டிவி சேனலுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைப் செய்து அமோக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். இன்றைய எனது சிந்தனைக்குரிய கதையானது யார் பூமிக்கு பாரம் ஆவர் என்பதை நோக்குவோம். பூமிக்கு பாரமாக இருப்பவர் யார் என்பதை நோக்குவதே இக்கதை. ஒருவன் யாரும் இல்லாத ஒரு இருட்டறையில் உட்கார்ந்து கொண்டு தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான். ஆனால் அவன் வீட்டினரோ எங்கே அவன் காணவில்லையே. ஏதாவது துடுக்குத்தனமாக இல்லாதவற்றையும் காணாதவற்றையும் கண்டும் அதை பற்றி பேசியும் ஏதாவது துடுக்குத்தனம் செய்து கொண்டே இருப்பான். ஆனால் இன்று பார்த்து அவனை காணவில்லையே. ஐயா, பெரியவரே, தாங்கள் தயவு செய்து நம் பேரப்பிள்ளையை எங்கே இருக்கிறான் என்று தேடி பாருங்கள். அதற்கு அவர், என்ன அவன் சின்ன குழந்தையா, கல்லூரி முடிக்கப் போகின்றான், அவனுக்காக அறிவு வேண்டாமா? பட்டால்தான் தெரியும், கெட்டால்தான் தெரியும் குடி என்பார்கள். அவனே உணரட்டும், நானும் அவனை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஏதாவது கிருத்துருவம் செய்திருப்பான், இல்லாதது பொல்லாததை சொல்லியிருப்பான், அவர்களால் தாக்கப்பட்டிருப்பான். அதன் காரணமாக நம்மிடமிருந்தும் மறைத்து நின்று எங்கோ ஒளிந்து கொண்டுள்ளான். சரி, உங்களுக்காக போய் பார்க்கிறேன் என்று அந்த பெரியவர் போய் பார்த்தபோது ஒரு கோயிலின் உள்பிரகாரம் மூலையில் உட்கார்ந்து தேம்பி அழுது கொண்டிருந்தான். அப்பொழுது அவனை கண்ட பெரியவர், டேய் சித்தார்த்தா, எழுந்திரி, இப்பொழுது அழுது என்ன பயன்? வழியில் வரும்போது எல்லாவற்றையும் கேட்டுத்தான் வந்தேன். உன் வேலை உண்டு, நீ உண்டு என்று இருக்க வேண்டாமா? இப்படியா நடந்து கொள்வாய்? படித்தும் புத்தி இல்லையே. சரி சரி, அழாதே, கையை பற்றி எழுந்திரு என்று அவனை தன் தோளில் சாய்த்து கொண்டு அவனுக்கு சில புத்திமதிகளை சொன்னார். சித்தார்த்தா, நான் எதையும் காணாமல் ஒன்றை கண்டேன் என்று சொல்வது மாபெரும் தவறப்பா. புரிந்துகொள். நீ எதுவும் பேச வேண்டாம், நான் சொல்வதை மட்டும் கேள். வாழ்க்கையில் மெய்ப்பொருளாம் உண்மை அறிந்து போற்றியும் திருத்தியும் வாழ்வதே வாழ்க்கை. தான் காணாதவற்றை கண்டேன் என்று சொல்வதும் தான் கண்டவற்றை கண்டவாறே பார்க்கவில்லை என்று சொல்வதும் தீராத பிழையை இப்பொழுது உனக்கு ஏற்படுத்திவிட்டதல்லவா? திருந்தியும் திருந்தாதவர்கள் உன்னை போன்றவர்கள் பூமிக்கு பாரமே என்றுதான் நான் சொல்லுவேன். நாம் துருபிடித்து போய்விடக்கூடாது வாழ்க்கையில். மற்றவருக்கு பயன்படும்படியாக வாழ்வதுதானப்பா வாழ்க்கை. சில வேளைகளில் நாம் கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் கூட உண்மை இல்லை. அதான் சொல்வார்கள் அல்லவா, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது மட்டுமல்ல, மற்றொரு குறளும் உள்ளது சித்தார்த்தா, பார். எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதன் விளக்கத்தை நீயே போய் படித்து தெரிந்து கொள். சில நேரங்களில் நல்லதற்காக பொய்யனாக நடிப்பதிலும் பலருக்கு நன்மை ஏற்படலாம். அதை நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். தக்க இடத்தில் அவ்வாறு சொல்வது உபாயத்திற்கான வழியாகும். தீதும் நன்றும் பிறதர வாராது. நமது நன்னம்பிக்கை, நன்னடத்தை, நற்செயலாளர்கள்தான் என்றுமே நன்மை விளையும். இல்லாவிட்டால் உன்னை போன்று பிரகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு அழ வேண்டிய நிலைதான் வரும். நாம எதையும் கற்பனையால் சித்தரித்து சொல்வதும் தவறுக்கு வழிவகுத்துவிடும் சித்தார்த்தா, புரிந்துகொள். தன்னால், தன்னை சார்ந்தவர்களால், சூழ்நிலையால் ஏற்படும் தவறுகளை மற்றும் இன்பத் துன்பங்களை உன்னை போன்றவர்கள் சரி செய்து முறையாக உள்ளதை உள்ளபடி கூறியும் கூற வேண்டாத இடத்து கூறாது இருப்பதும் தான் சரியான வாழ்க்கை முறையாகும்.
கண்டு ஒன்று சொல்லேல் என்ற இக்கூற்றும் அருமையான ஒன்றுதான். அதையும் நினைத்துப்பார். வா, வீட்டுக்குச் செல்லலாம். நடந்தவற்றை மறந்துவிடு. இனி நடக்கப் போவதை நல்லதாக நினைத்து மகிழ்ந்துவிடு. வாழ்த்துக்கள். வா, செல்லலாம்.